ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் தேவிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இளநீர் கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாடி வீடு இருக்கிறதாவும் அதில் ஒரு வீட்டில் வந்து இவங்க டைலரிங் மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. கிளாஸும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போய் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அவங்ககிட்ட விவாகரத்தும் வாங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஜீவானம்சமாக ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை அவங்க வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்கள இவங்க தாங்க படிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும். வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே தான். அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிற மணமகனாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சோபியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MCA முடிச்சுட்டு இவங்க IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், குழந்தைங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் வெளியில் வந்து அதாவது காஞ்சிபுரத்தில் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து காஞ்சிபுரத்துலேயே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீடும் காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாபுக்காக இவங்க சென்னையில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து IT ஃபீல்ட்லேயே இருக்கிறவரை தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைங்க. அவர் இறந்தே போய் 8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி 1 வருஷத்துலேயே அவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய வசதியாக இருக்கிற மணமகன்லாம் வேணாம், சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலும் போதும், நல்ல ஒரு குணமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாவும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதிங்கிறதுனால வசதி குறைவான மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க.